வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஈஸியா வீட்ல பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் செய்யறதுக்கு நான் 3.25 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இங்க பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால தான் கிடைக்கும். அமெரிக்கால இந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா 1 கேலன் சொல்லுவாங்க, இங்க லிட்டர்லாம் கிடையாது. பால் நல்லா பொங்குற அளவுக்கு காய்ச்சிடலாம். வினிகர் வந்து இப்ப 50 ml எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி வந்து 3 மடங்கு ஊத்துறேன். வினிகரை டைரக்டா பால்ல ஊத்தக்கூடாது, இது போல தண்ணியில கலந்துட்டு தான் ஊத்தணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து வினிகர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இது போல கலக்கிடுங்க. இப்ப பால் நல்லா உடைஞ்சு வரும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த தண்ணியை ஊத்தி பாலை வந்து நல்லா திரிய வச்சிடணும். வினிகருக்கு பதில் நீங்க லெமன் ஜூஸ் கூட ஊத்திக்கலாம். ஆனா நீங்க தண்ணி கலந்து தான் லெமன் ஜூஸை வந்து இதுல ஊத்தணும். பால் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உடனே இது போல ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா வடிகட்டிடுங்க. இப்ப இந்த பன்னீருக்கு மேல கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி லைட்டா வந்து இதை வந்து வாஷ் பண்ணிடணும். வடிகட்டி வச்சிருக்க இந்த பன்னீரை வந்து ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா வந்து புழிஞ்சிருங்க. தேவைப்பட்டா நீங்க மஸ்லின் கிளாத் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். புழிஞ்சு வச்சிருக்க பன்னீரை வச்சு அதுக்கு மேல ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேல வெயிட்ட வச்சிருங்க. இப்ப 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர் தயாராயிடுச்சு. துணியில இருந்து இதை தனியா எடுத்துட்டு இப்ப பிரஸ் பண்ணி பாக்குறேன். பன்னீர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. 3.25 லிட்டர் பாலுக்கு எனக்கு 1 கிலோக்கு மேல பன்னீர் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 பேர் அளவுக்கு சாப்பிடலாம், போதுமான அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த பன்னீரை சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டு தண்ணியில வந்து போட்டுடலாம். நீங்க 1 லிட்டர் 2 லிட்டர் அளவுக்கு பால்ல வந்து பன்னீர் பண்ணி பாருங்க, அது போதுமான அளவா இருக்கும். இப்ப இந்த பன்னீரை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து செஞ்சிருக்கேன். அந்த வீடியோ நாளைக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.